லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். பல்க் டெபாசிட்டுகளுக்கான வட்டி நிர்ணய விதிகளில் இந்திய ரிசர்வ் வங்கி முக்கிய மாற்றங்களை அறிவித்துள்ளது. இந்த புதிய விதிகள் அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வருகின்றன. இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளதாவது: பணப்புழக்க இடர்களை கருத்தில் கொண்டு 3 கோடி மற்றும் அதற்கு மேற்பட்ட பல்க் டெபாசிட்டுகளுக்கு வங்கிகள் வெவ்வேறு வட்டி விகிதங்களை நிர்ணயிக்கலாம். பல்க் டெபாசிட்டுகளுக்கான வட்டி விகிதங்களை ஒவ்வொரு வேலை நாளிலும் காலை 10 மணிக்குள் இணையதளத்தில் வெளியிட வேண்டும். அதிகபட்சம் காலை 10:10 வரை அவகாசம் வழங்கப்படும். 3 கோடிக்கும் குறைவான டெபாசிட்டுகளுக்கு இந்த புதிய விதி பொருந்தாது. ஒரே வகை மற்றும் ஒரே தொகை கொண்ட டெபாசிட்டுகளுக்கு கிளை அல்லது வாடிக்கையாளர் அடிப்படையில் வெவ்வேறு வட்டி வழங்கக்கூடாது. இணையதளத்தில் முன்கூட்டியே வெளியிடப்பட்ட வட்டி விகிதத்தையே வங்கிகள் பின்பற்ற வேண்டும். 3 கோடிக்கும் குறைவான டெபாசிட்டுகளுக்கும் இதே போன்ற வட்டி நிர்ணயம் வழங்க வேண்டும் என்ற வங்கிகளின் கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது. சிறிய டெபாசிட்டுகளுக்கு இந்த சலுகையை வழங்கினால் வட்டி நிர்ணயம் சிக்கலாகவும் தனிப்பட்ட முடிவுகளை சார்ந்ததாகவும் மாறும் என விளக்கமளித்துள்ளது. மேற்காசிய போருக்கு பின் டயர், லூப்ரிகன்ட் எண்ணெய், பேட்டரி விலை 30% உயர்ந்துள்ளதாக தமிழ்நாடு ஆட்டோமொபைல் அண்ட் அலைட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபெடரேஷன் தெரிவித்துள்ளது. அதன் மாநில இணை செயலர் சிதம்பரம் கூறியதாவது: சாதாரண லாரிகளில் பயன்படுத்தப்படும் 10க்கு 20 அளவு நைலான் டயர்கள் ஏப்ரலில் 18% ஜிஎஸ்டி சேர்த்து 15,348 ரூபாயாக இருந்தது. இப்போது 16,900 ஆகியுள்ளது. கனரக நவீன வாகனங்களுக்கான 11க்கு 20 அளவு ரேடியல் வகை முன்பக்க டயர் 19,510 இருந்து 21,510 என ஒரு டயரின் விலை 2,000ற்கு மேல் அதிகரித்துள்ளது. இன்ஜின் ஆயில் 11 லிட்டர் 2,850 ரூபாயாக இருந்தது. இப்போது 1000 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதற்கென வரம்பு விதிமுறை இல்லாமல் தினமும் கூடுகிறது. தொழிலும் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. தமிழக அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்றார்.